அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் போராட்டினா அப்படி தான் இருக்கும். நாட்டை காப்பாற்றுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு உயிர் சேதம் நடக்கிறதெல்லாம் இயல்பு தானே. கரெக்டு தான். அரசர் காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாட்டில் இருந்தால் ஆர்மி போகும், அழிச்சுக்குவாங்க, நிறையா பேர் இறந்துருவாங்க. அதான் ஏன்னு நான் கேட்குறேன். 2 நாட்டுக்கு நாட்டில் சண்டை இருந்துச்சுன்னா பேசி தீக்கணும். அப்படி இல்லையா, அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா எங்களால் முடியாதுன்னு சொல்லணும். எதுக்காக போய் மக்களை கொல்லணும்? எதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க சுப்ரீம் சொல்கிறது தானே கேட்க முடியும். ஆர்டர் போட்டாங்கன்னா எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆர்டரை ஃபாலோ பண்ணனா வேலையே போயிடும். உன் வேலையே மக்களை காப்பாற்றுறது, அதையே நீ மீறுற. அதுக்கப்புறம் வேலை இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? நம்ம தான் இவ்வளோ பேர் மக்கள் இருக்கோமே, அப்புறம் என்ன? மக்களுக்காக போராடணும், நாட்டுக்காக போராடணும்னா நீயும் நானும் நினச்சா முடியவே முடியாது. நார்மல் மக்கள் நினச்சா முடியாது. ஆனால் ஆர்மியோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க நினச்சா முடியும். அரசாங்கம் ஆர்டர் போட்டால் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து மக்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் தேசம் நல்லாயிருக்கும். இல்லை மக்களையே கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மீறி என்ன பண்ண முடியும் அரசாங்கத்தினால சொல்லு? கவர்மெண்ட்டில் இருக்கிறதே ஒரு 500 பேர்னு வச்சுக்கோ ஆர்டர் போடுறது. அந்த 500 பேர்னால மீதி இருக்கிற கோடி பேர்த்தா என்ன பண்ணிட முடியும்? அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நடுவில் இருக்க அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஆர்மிக்காரங்க தான். அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர வழியே இல்லை, சமாதானமாக போய் தான் ஆகணும். அப்போ அங்கே எந்த டேமேஜும் நடக்காது. கொலாட்ரல்ன்ற பேரில் நம்மளும் உயிரை இழக்க தேவையில்லை. புரிஞ்சுதா?